வறட்சியில் இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்தது. ஆனால் அதிமுகவுக்கு உள்ளே இருக்கின்ற உள்கட்சி போராட்டத்தால் தமிழகத்தினுடைய வறட்சியில் அரசு கவனம் செலுத்தாமல் இருக்கிறது. விவசாயிகள் மீது பாராமுகமாக தமிழக அரசு இருப்பது கண்டனத்துக்குரியது. தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் தமிழக அரசின் சார்பில் எடுக்கப்படாமல் இருக்கிறது. தினசரி தொலைக்காட்சிகளிலே ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணியை பற்றி பேசுவதும், நாஞ்சில் சம்பத் 2 அணிகளை பற்றி பேசுவதும், இதைத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை மொத்தத்தில் அதிமுக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள முடிகிறது. இது இப்படியே எவ்வளவு நாட்களுக்கு செல்லும் என்று தெரியவில்லை. இப்படியே தொடரும் என்று சொன்னால் எப்படி ஜல்லிக்கட்டுக்கு இளைஞர்கள் கொந்தளித்து எழுந்தார்களோ, இப்பொழுது மதுக்கடைக்கு எதிராக தமிழகம் பூராவும் பெண்கள் குதித்து எழுந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சிக்கு எதிராக எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை, எதுவும் நடக்கவில்லை என்று தமிழக மக்கள் கொந்தளிக்கின்ற அந்த காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை. கரூரை பொறுத்தவரை மருத்துவக் கல்லூரி விவகாரத்திலே விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவக் கல்லூரி அறிவிக்கப்பட்டு 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இவர்களுக்குள்ளே இருக்கிற போட்டியில் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அமைச்சர் தனக்கு வேண்டிய ஒரு இடத்திலே தான் மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னொரு அமைச்சர் தனக்கு வேண்டிய இடத்தில் தான் மருத்துவக் கல்லூரி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் மொத்தத்தில் இந்த போட்டியில் கரூர் மாவட்டம் 6 ஆண்டுகளாக மருத்துவக் கல்லூரியையும் மருத்துவமனையையும் இழந்திருக்கிறது. இதே நிலைதான் பேருந்து நிலையத்திற்கும். பேருந்து நிலையம் அறிவிக்கப்பட்டது. எங்கே பேருந்து நிலையம் வர வேண்டும் என்பதிலே இங்க இருக்கிற ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு உள்ளே தகராறு. அந்த தகராறிலே இதுவரைக்கும் கரூர் பேருந்து நிலையம் வரவில்லை. சுற்றுவட்ட பாதையும் இதே நிலைமை. சுற்றுவட்ட பாதையும் அறிவிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகியும் அது எந்த இடத்திலே வருவது என்பதிலே தகராறு. இப்படி ஒவ்வொன்றாக 200 கோடி ஒதுக்கி சுத்திகரிப்பு ஆலை கொண்டு வருவோம், தொழிற்சாலைகளை பாதுகாப்போம் என்று சொன்னார்கள். எங்கே வந்தது? அத்தனையும் இன்றைக்கு காகிதத்திலே தான் இருக்கின்றது. கரூர் கோவை சாலையை விரிவாக்கம் செய்வோம் என்று சொன்னார்கள். நடந்ததா? எத்தனையோ சாலைகள் இன்றைக்கு விரிவாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கரூர் கோயம்புத்தூர் சாலை மிக முக்கியமான சாலை. விபத்துக்கள் தினந்தோறும் நடக்கின்ற சாலையாக அது இருக்கின்றது. ஆனால் விரிவாக்கம் நடக்கவில்லை. மொத்தத்தில் கரூர் மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டங்களுமே காகிதத்தில் தான் இருக்கிறது. இதெல்லாம் காகித அரசா? இது கரூருக்கு மட்டுமல்ல, இதே போல அனைத்து மாவட்டங்களும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றன. இதுதான் தமிழகத்திலே இன்றைக்கு நடக்கின்ற நிலைமை. அறிவிக்கப்பட்ட எந்த திட்டமுமே செயல்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் அரசாங்கம் இருக்கிறதா? இவர்களுக்குள்ள சுய லாபத்திற்காக, சொந்த பிரச்சனைகளுக்காக அத்தனையும் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. 2 பேரும் உண்ணாவிரதத்திற்கு அனுமதி கேட்பார்களாம்.
2 பேருக்கும் காவல்துறை அனுமதி கொடுக்குமா? ஆனால் 2 பேரும் நடத்த மாட்டார்களாம். இங்க இருக்கிறவர்களாம் முட்டாள்களா? இவர்கள் நடத்துகின்ற வேடிக்கையை வேடிக்கை பார்ப்பதற்கு ஓட்டு போட்ட பொதுமக்கள் ஏமாளிகளா? போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். போக்குவரத்து என்று சொன்னாலே இன்றைக்கு தொடர்ந்து அந்த அமைச்சரவையை அலங்கரித்துக் கொண்டிருப்பது கரூரை சார்ந்தவர்கள். அப்ப போக்குவரத்து துறையில் இருக்கின்ற அத்துணை பிரச்சனைகளுக்கும் கரூரை சார்ந்த ஆளுங்கட்சிக்காரர்கள் தான் காரணமா? தொழிலாளர்களிடத்தில் பிடித்த பணத்தை கட்ட வேண்டாமா? எந்த ஒரு தனியார் நிறுவனமும் தொழிலாளர்களிடத்தில் பிடித்த பணத்தை கட்டவில்லை என்று சொன்னால் நேரடியாக வங்கி கணக்கிலே பணத்தை எடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதே தவறை அரசாங்கம் செய்தால் கேட்பதற்கு ஆள் இல்லையா? தொழிலாளர்கள் கேட்கின்ற அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழகத்துடைய நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. பேருந்துகள் ஒன்றாக ஓரங்கட்டப்படுகின்றன. புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நிதி கிடையாது. என்ன செய்யலாம் என்பதற்கான எந்த திட்டமும் கிடையாது. அதை யோசிப்பதற்கு அமைச்சருக்கு நேரமும் கிடையாது. அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படவில்லை. அப்ப இதற்கெல்லாம் என்ன தீர்வு இருக்கிறது? இதை தாண்டி 15ஆம் தேதி போராட்டத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால் பாதிக்கப்பட போவது யார்? பொதுமக்கள் ஏதோ நமக்கு சம்பந்தமில்லை என்று நினைக்கின்றோம். இன்றைக்கு போராட்டம் தொடங்கினால் பாதிக்கப்பட போவது சாதாரண ஏழை மக்கள் இல்லையா? தமிழக முதலமைச்சர் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும், போராட்டத்தை தவிர்க்க வேண்டும். தமிழக முதலமைச்சர் செய்வாரா? செய்யக்கூடிய தைரியம் அவருக்கு இருக்கிறதா? வருமான வரித்துறையினுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற விஜயபாஸ்கர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார் ஒரு முதலமைச்சர்? வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சர் காமராஜ் மீது முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? பயப்படுகிறாரா? அல்லது அமைச்சர் சரோஜா மீது வழக்கு தொடுத்திருக்கின்ற அரசு அதிகாரியை துன்புறுத்தி பணம் கேட்டதாக ஒரு அரசு அதிகாரி வழக்கு தொடுத்திருக்கிறார், புகார் கொடுத்திருக்கிறார். அப்ப சரோஜா மீது எந்த விசாரணையும் கிடையாதா? முதலமைச்சருடைய நடவடிக்கை கிடையாதா? இதுதான் இவர்கள் அம்மா வழியிலே செய்கின்ற அரசா? 3 அமைச்சர்களும் அமைச்சர்களாக தொடர்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். அவர்கள் அமைச்சர்களாக இருக்கும் பொழுது எப்படி விசாரணை நேர்மையாக நடத்த முடியும்? அவர்களாக பதவி விலகி இருக்க வேண்டும் அல்லது முதலமைச்சர் விலகி இருக்க வேண்டும். இது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சரியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று சொன்னால் கவர்னர் அந்த 3 அமைச்சர்களையும் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் மீது இருக்கின்ற புகார்களுக்கு நேர்மையான விசாரணை நடக்க வேண்டும் என்று சொன்னால் 3 அமைச்சர்களையும் கவர்னர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். மொத்தத்தில் தமிழக அரசு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் முதலமைச்சரை பார்த்து எந்த அமைச்சருக்கும் எந்த விதமான பயமும் கிடையாது. பயப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் தவறு செய்வதற்கு தயங்காமல் செய்கிறார்கள்.
தவறு செய்தால் தட்டி கேட்க முடியாது என்ற தைரியம். கரூரிலே திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் ஒரே கட்சியிலே ஒரே அணியில் இருப்பவர்கள், அரசுக்கு ஆதரவை கொடுப்பவர்கள், அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்களே, நடவடிக்கை என்னாச்சு? பரிந்துரை சட்டமன்ற உறுப்பினர் தோப்பு வெங்கடாச்சலம் தனியாக கூட்டம் போட்டு அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரே, ஆளுங்கட்சி என்ன செய்தது? சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வாரத்துக்கு 2 முறை என்னுடைய ஆதரவை வாபஸ் பெறுவேன் என்று தொலைக்காட்சிகளிலே சொல்லுகிறாரே, அதற்கு இவருடைய நடவடிக்கை என்ன? மொத்தத்தில் அமைச்சரிடத்திலும் சட்டமன்ற உறுப்பினரிடத்திலும் பதவியிலே நீடிக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் பயப்படுகிறார் என்பதுதான் உண்மை. இப்படி இருப்பவர்களால் தமிழகத்திற்கு என்ன நன்மை ஏற்படும்? இதற்கு ஒரு முடிவு வந்துதான் ஆக வேண்டும். தமிழக கவர்னர் இதில் கவனம் செலுத்தி முதலமைச்சரை அழைத்து இதற்கெல்லாம் பதில் கேட்க வேண்டும். மணலை அள்ளி செல்வதனால் நிலத்தடி நீர்மட்டம் கீழே செல்லுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை அந்தந்த பகுதி மக்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புதிதாக 7 இடங்களிலே தமிழக அரசு பூஜை போட்டிருக்கிறது. மணலை கொள்ளையடிப்பதற்கு பூஜை. மணலுக்கு மாற்றாக எம்சாண்ட் உபயோகப்படுத்தலாம். அதற்கு மாற்றாக யோசிப்பதை விட்டுவிட்டு மீண்டும் ஆற்று மணலை எடுப்பதில் தான் தமிழக அரசு குறியாக இருக்கிறது. பொதுமக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எப்படி தேர்தல் நேரத்திலே ஓட்டுகளுக்கு பணத்தை கொடுத்து மக்கள் ஏமாற்றப்படுகிறார்களோ, அதே போல மணல் எடுப்பதற்கும் அந்தந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இதன் மூலம் மொத்த தமிழகமும் வறண்டு போய் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். பற்றியெல்லாம் கோரிக்கை வைப்பதற்கான தருணமாகவே தெரியவில்லை. முழு பூசணிக்காயை மறைக்கின்ற ஒரு அரசு தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது பரம்பிக்குளம் ஆலியாறு திட்டத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இவர்கள் தீர்க்க போவது கிடையாது. அதை கேட்பதற்கு கூட ஆள் கிடையாது. ரத்து செய்வதன் மூலமாக 2 தரப்பான கருத்துக்கள் இருக்கின்றது. இருந்தாலும் ரத்து செய்ததை வரவேற்கலாம். அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இப்போதைய தேவை என்ன? பாடத்திட்டங்களிலே மாற்றம் வேண்டும். தேசிய அளவிலான தேர்வுகளிலே தமிழக மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று சொன்னால் பாடத்திட்டங்கள் அதற்கு தகுந்தாற் போல் இருக்க வேண்டும். ஒரு மாணவி 200க்கு 200 மதிப்பெண்கள் 3லும் வாங்கியிருக்கிறார். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3லுமே 200க்கு 200 வாங்கியிருக்கிறார். ஆனால் நீட் தேர்வு கண்டிப்பாக இந்த வருடம் வராது என்று தமிழக அரசு சொன்ன நம்பிக்கையை வைத்து அந்த நீட் தேர்வுக்கு சரியாக தயாராகவில்லை. நீட் தேர்வு சரியாக எழுதவில்லை. அப்ப அந்த மாணவிக்கு, திருச்செங்கோட்டை சார்ந்த அந்த மாணவிக்கு MBBS படிப்பதற்கான அந்த வாய்ப்பு கிடைப்பது கடினம். நினைத்து பாருங்கள். ஓராண்டு காலமாக நீட் தேர்வு வராது 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 என்று சொல்லி விலக்கு பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம்.
தமிழக அரசு என்றைக்கு நீதிமன்றத்திலே ஓராண்டு கேட்டார்களே அன்றைக்கு 2 ஆண்டுகள் கேட்டிருக்க வேண்டும். 10வது முடித்து 11வது சேருகின்றவர்கள் என்ன பிரிவில் சேருகிறோம் என்பதை முடிவு செய்து சேர்கிறார்கள். மருத்துவராக வேண்டும் என்று நினைப்பவர்கள் 11வதிலே மாற முடியாது, 10வதிலே தான் மாற முடியும். அப்ப 10வதிலே சேர்ந்தவர்கள் நீட் தேர்வு இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. நீட் தேர்வு இருக்கும் என்று தெரிந்திருந்தால் அவர்கள் மருத்துவ படிப்பிற்கு அந்த பிரிவை எடுத்திருக்க மாட்டார்கள். அப்ப அவர்களுக்கு வேண்டி 2 ஆண்டுகள் நீதிமன்றத்திலே வாங்கி இருக்க வேண்டாமா? இது தமிழக அரசு செய்த மாபெரும் தவறு. அந்த தவறின் மூலமாகத்தான் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இனி வர வேண்டியது அடுத்த ஆண்டு நீட் தேர்வுக்கு நம்முடைய மாணவர்களை தயார் செய்வதற்கான வகையிலே பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அது உடனடியாக மாற்றப்பட வேண்டும். காலதாமதம் செய்யக்கூடாது. அதுதான் இன்றைய தேவை. சார், இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தம்பிதுரை நேற்று ஏர்போர்ட்ல நான் சொல்றேன், அவங்க எல்லாம் திட்டம் போட்டு நம்ம எல்லாம் தினசரி நம்ம சிரிக்கிற மாதிரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. நேற்று தம்பிதுரை சொல்லுகிறார் ஏர்போர்ட்டில் சசிகலாவை மாற்ற முடியாது என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறார் எடப்பாடியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். இங்கு யார் எங்க இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ளவே உங்களுக்கே குழப்பம். நாங்கள் என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் இன்றைக்கு தமிழகம் ஒரு காமெடியாக சென்று கொண்டிருக்கிறது.